சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாவாவோட இந்த பைக் வந்து பார்த்தீங்களா ஃபுட்ரெஸ்ட்டில் அந்த இது இல்லை. இப்போ நம்ம ஹெல்மெட் பார்த்தா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். 3 இயர்ஸ் வாரண்டி. ஓகே ஓகேங்கண்ணா. ஆக்சுவலி நான் கூட பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பே பண்ண தேவையில்லையா? வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு ப்ளூபி. ஸோ நம்ம புது ஹெல்மெட் வாங்கினது வந்து பார்த்துருப்பீங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு வந்து பிபிஎஃப்ஓ இல்லை வந்து செராமிக்கோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து C3 கார் கேர் கிளப்புக்கு தான் வந்திருக்கிறோம். அண்ணாங்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன், ஸோ பிபிஎஃப் பண்ணலாமா இல்லை வந்து செராமிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, செராமிக்கே போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் எதனால நீங்கள் செராமிக் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா? செராமிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் உங்களுக்கு செராமிக் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்டுங்கண்ணா? உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்ஸ், நீங்கள் வந்து பைக் ரைடு அதிகமாக போகிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் படுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஏன்னா மைனூட் ஸ்க்ராச்சஸ் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஏன்னா டஸ்ட் தானே உங்களுக்கு படுது மண்ணில். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ்லாம் ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. ஓகே ஓகேங்கண்ணா. இது அந்த ஸ்க்ராட்ச்க்கு வாரண்டி ஏதாவது கொடுப்பீங்களாண்ணா? செராமிக் போட்டா இப்போ நம்ம ஹெல்மெட் பார்த்தா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். 3 இயர்ஸ் வாரண்டி. ஓகே ஓகேங்கண்ணா. தெய்வமே எங்க திடீர்னு இங்க இருக்கிறீங்க? மாறிட்டீங்களா? ஓகே ப்ரோ. நான் நல்லா இருக்கீங்களாண்ணா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சங்க தலைவர். ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட். ஆமா, ப்ராடக்ட் வருது 3 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி. ஓகே. அந்த ஹெல்மெட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இப்போ நம்ம ஹெல்மெட்டுக்கு பார்த்தா 1500 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே. 3 இயர்ஸ் பார்த்தா 1500. அப்ப இயர்ஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும். ஓகேங்க. இந்த கலர் ஃபேட் ஆக அதெல்லாம் எந்த உங்களுக்கு இது ஏன்னா மெயினா ஹெல்மெட் பார்த்தா உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற வெயில தானே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க வண்டியை நிறுத்தினா ஹெல்மெட் வெயில தான் வச்சிருப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பா. அதனாலதான் சரி இந்த செராமிக்கோ இல்ல பிபிஎஃப்ஓ வந்து பண்ணிட்டோம்னா இந்த கலர் வந்து நான் முன்ன வச்சிருந்த ஹெல்மெட்ல அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. அது ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெயினா வந்து இது பண்றோம். ஸோ நீங்க வந்து புது ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கீங்க, இல்லை வந்து உங்க ஹெல்மெட் வந்து நீங்க சேஃபா வந்து வச்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்க ஹெல்மெட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இங்கே வருங்க, சஸ்பென்ஷன் ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. மேலே வந்து பாப்பாகவே இல்லை, வரவே இல்லை. ஒன்ஸ் கீழே இறங்கிடுச்சுன்னா இறங்கி தான் இருக்குது, மேலே எந்திரிக்கவே மாட்டேங்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் இப்போ பள்ளத்தில் ஒன்று போய் விட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்டு வரைக்கும் அட்டி, சரியான அட்டி, பயங்கரமாக உயிரே போற மாதிரி வலிக்குது. ஐயோ சனியன் கடவுட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. சரி, மெயினாக சஸ்பென்ஷனை வந்து மாற்றிடலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்டா, அது என்ன பிரச்சனை, இல்லை ஹார்ட் ஆகுதா சாஃப்ட் ஆகுதான்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால போய் பார்க்கலாம்னு சொல்லி போகிறோம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷ் பேக். ஓகேங்க. வாஷ்ல நம்ம கிட்ட என்னென்ன வாஷ் இருக்குங்க? 2 வீலர்ல இருந்து 4 வீலர் எல்லாமே, 2 வீலர் வாஷ், பிரீமியம் கார்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் இருக்கு. ஹோம் வாஷ் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு. ஹோம் வாஷ் நம்ம பண்றதே ஹோம் வாஷ். மெயினா ஹோம் வாஷ் பண்றீங்க. சூப்பர் சூப்பர் பண்றது. நீங்க வந்தீங்கன்னா ஹோம் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க காருக்கு? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 399 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 399. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 399 ல இருந்து வரும். ஓ சூப்பர் சூப்பர்ங்க. ஜான் பீம் அப்படிங்கிறது எல்லா பக்கமே வந்து பாத்தீங்க. ஆமாங்க. ஜான் பீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்ட்லயே நம்பர் 2 இருக்குறதால ஜான் பீம் தான் நாங்க மெயினா ரெஃபர் பண்றோம். ஓ நல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு பிராண்டடான. ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. எல்லா ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராண்ட் தான் இருக்கும். ஸோ ஷோரூம் ரிலேட்டடா நாங்க கன்வெர்ட் பண்றதுனால அந்த இதே போட்டு கார். ஓகே, அப்படியே பிரீமியமா வந்து மெயின்டைன் பண்ணலாம். நம்மகிட்ட என்னென்ன இருக்குங்கன்னா அலைன்மென்ட் பாக்குறது இருக்குங்க, டயர் சேஞ்சர் இருக்கு. ஓகேங்க. இது வீல் அலைன்மென்ட். ஆமா, இது வீல் பேலன்சிங் இருக்கு. நம்ம எல்லாமே இருக்குங்க. டோட்டலா எல்லா பேக்கேஜும் நம்மகிட்ட செட்டாவே இருக்குங்க. ஓகே ஓகேங்க. கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்காக வந்து ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து நல்லா பிரீமியமா வந்து இது பண்ணியிருக்காரு. சொல்லுங்கண்ணா, அது உங்களோட ஐடியாங்களா? ஆமாங்க. ஏன்னா இப்ப கஸ்டமர் வந்து ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்றாங்கன்னா அந்த டைம் டியூரேஷன் வந்து அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஏசியோடவே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓ ஏசியோட இருக்குங்களா? ஏசி, டிவி இருக்குங்களா? டிவி இருக்கு, டிவி, சோஃபா எல்லாமே இருக்கு. அதோட மாண்டேஜ் நான் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணி விடுறேன். வந்து 199 கிளைம் பண்றதுக்காக ஸோ 199 ஆஃபர். அந்த வாட்டர் வாஷ், செயின் லூப், செயின் கிளீன், செயின் அட்ஜஸ்ட் வந்து பண்றதுக்காக. ஆனால் சிறப்பாக பண்ணி கொடுங்கண்ணா. ஓகே ப்ரோ, பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. ஓகே. அக்சசரிஸ் எல்லாமே இங்க வந்து லோட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த பேசிக்கான அக்சசரிஸ் ஆனா இதுல என்னென்ன வச்சிருக்கீங்கன்னா? பேசிக்கா இருக்க எல்லா அக்சசரிஸும் வச்சுங்களேன். கஸ்டமர் நெக் ரெஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கீழே உட்கார இடத்துல ரெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வைப்பர் பிளேடு, சின்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பர்ஃபியூம் இருக்கும், ஹேங்கிங் இருக்கும், அப்புறமேட்டு ஸ்கிராச் ஆகாம இருக்கு எட்ஜ் கார்டு இருக்கும், ஃபிங்கர் இது இருக்கும், ஹெட் ரெஸ்ட், அந்த குஷன் எல்லாமே இருக்கு. ஓகேங்க. ஓ ஆரன் எல்லாம் இருக்குங்க. ஆமா ஆமாங்க. லைட் வச்சிருக்கீங்கன்னா? லைட் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டே இருக்கும். ஓகே ஓகேங்க. இது நம்ம இந்த ஷோரூம் ஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? இப்போ பாத்தீங்கன்னா 6 months ஆச்சு. 6 months ஆச்சு. ஆமி தள்ளு, நானே காலட்டா பண்ணிருக்கிறேன். அண்ணா இதுல மோட்ஸ் இருக்குதுங்களா? ப்ரோ மோட்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகே ப்ரோ. ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகாது,
ஓகே ப்ரோ. நாங்கள் தான் குலைக்காத. பைக்கை திருடிட்டு போகிறேன்னு நினச்சிடுச்சிங்களோ? ஒரு கார் வந்து செராமிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் என்ன மாடலுங்கண்ணா? இது வந்து டொயோட்டால ஹைப்ரிடுங்க. இந்த ஹை ரைடர். ஓகே ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் பேக்கேஜ் போட்டுருக்காங்க. 5 இயர்ஸ் பேக்கேஜ் எவ்வளோ காஸ்ட் வந்துச்சுங்கண்ணா? அரௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 வந்துருக்கு. 25,000. ஓகேங்கண்ணா. இதுல வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகுங்கண்ணா இந்த பேக்கேஜ்ல? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு செராமிக் போட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருவோம் எல்லா செராமிக் கஸ்டமருக்கும். ஓகேங்க. அது போல அண்டர் சேஸ் மாதிரி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு. கீழே. ஓகே. அண்டர் சேஸ் தான் மெயினா நம்மளுக்கு இருக்கிறது அண்டர் சேஸ் தான் அட்வான்டேஜ். அப்படி. ஓகே ஓகே. அண்டர் சேஸ் தான் க்ளீன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு செராமிக் கஸ்டமர் எல்லாத்துக்குமே கோட்டிங் போற யாரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். நம்ம ஹெல்மெட்டை வந்து செராமிக் பண்ண கையோட முதல்ல இந்த ஹெல்மெட்டை வந்து நான் எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து ஃபுட்டேஜில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். மறுபடியும் ஒரு சினிமேட்டிக் ஒரு ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ KTM கோபிச்செட்டிப்பாளையம் நல்லி மோட்டர்ஸ் தான் வந்திருக்கிறோம். அண்ணா என்ன ஆஃபர்ண்ணா இன்னைக்கு? 199 என்னென்ன பண்ணுறீங்கண்ணா? வாட்டர் வாஷ், செயின் லூப், செயின் அட்ஜஸ்ட், செயின் க்ளீன் எல்லாமே பண்ணுறீங்க. ஆயில் சர்வீஸ் பண்ண மாட்டீங்க? 199 ஏன்டா ஆயில் சர்வீஸ்ன்னு கேட்பாரு. ஓகே, வண்டி ஆஃப் பண்ணிட்டா? KTM ஷோரூம் பின்னாடி இருக்கு பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஜாவா ஷோரூம் வந்திருக்கு. ஸோ ஓ மை காட், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜாவா ஷோரூம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுக்கணும்னு சொல்லி தான் நான் ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரர் இருக்குது. அது ஸ்போர்ட்ஸ் பைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், R3. ஸோ இருங்க, இந்த அட்வென்ச்சர் பைக்கை வந்து நம்ம போய் டெஸ்ட் ரைட் கேட்போம். HD இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HD பைக் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது இருக்குது. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 1.5 month ஆச்சா. நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஆம்பியன்ஸே. ஸோ எல்லா மாடல்ஸ்லேயும் வந்து பைக் வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 6 பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட் மாடல். சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபைல் ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. வாவ், நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜாவாவோட இந்த பைக் வந்து இங்கே பார்த்தீங்களா ஃபுட்ரெஸ்ட்டில் அந்த இது இல்லை, கியர் ஷிஃப்டர். ஓகேங்கண்ணா. ஏய் டாமி தள்ளு, நானே காலட்டாக பண்ணிட்டுருக்கிறேன். 334 cc கரெக்டாக சொல்லணும்னா 22 PS பவரு, 29 Nm டார்க்கு இந்த HD அட்வென்ச்சரில். நல்லா தாங்க இருக்குது. வாவ், 5 கீரா 6 கீரா. இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இந்த கேமரா வியூ பாருங்கள். இந்த வில் சைட்லேருந்து கரெக்டாக இதில் இல்லையா, அதனால் சூப்பராக இருக்குது, தெரியுது, நல்ல வியூ தெரியுன்னு நான் நம்புகிறேன். சூப்பர் வியூவை தாண்டி ஹைப்பர் வியூவில் வந்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது விண்ட்ஷீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, விண்ட்ஷீல்டு இல்லை. இங்கே பார்த்தீங்களா சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா USB கொடுத்துருக்காங்க, C to C கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. இந்த அட்வென்ச்சர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா காயல் 92 ரைடரு அந்த பைக் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட கூட நான் வாங்கி ஓட்டுனதில்லை. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அங்கே இது பண்ணுறேன். நல்லா இருக்கு. இந்த ஆஃப் ரோடு, ரெயின் மோடு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒர்க் ஆகல. இதில் இருக்கு. இதில் என்னென்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள் 6 கியரு. ஓகே, நார்மலாக தாங்க இருக்குது. ஏன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்குது. ஸோ இன்னும் 2 நாளில் இந்த ஜாவா HD வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு இந்த பைக்கை வந்து நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. வாவ், நல்லா இருக்கு ப்ரோ, ஸ்மூத்தாக இருக்குங்க. வைப்ரேஷன் எதுவும் இல்லைங்க. நம்ம இந்த கொஞ்சம் டிசைனிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ப்ரோ.
390 அட்வென்ச்சர் பைக்கில் வந்து சஸ்பென்ஷன் வந்து போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணலாங்க, இந்த வாரண்டி பீரியட் அப்படிங்கிறது எவ்வளோ? அது 1 இயர். ஓகே, அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் வாரண்டி. எக்ஸ்டர்னல் வாரண்டி. அதெல்லாம் நமக்கு எக்ஸ்டர்னல் வாரண்டி நம்ம பே பண்ணணுங்களா? இல்லை எக்ஸ்டர்னல் வாரண்டி. இப்போ நம்மளுக்கு பே பண்ண. ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் கூட பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பே பண்ண தேவையில்லையா? கோபிச்செட்டி பாளையத்தோட சர்வீஸ் மேனேஜர். உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது இல்லை வந்து என்ன ஒரு குவைரிஸாக இருந்தாலும் நீங்கள் கேடிஎம் பைக் வச்சுருக்கீங்கன்னா இங்கே வந்து கேளுங்க. ஸோ அவர் கிளியர் பண்ணுவார். ஸோ 199 ஆஃபர் அந்த வாட்டர் வாஷ், செயின் லூப், செயின் க்ளீன், செயின் அட்ஜஸ்ட் வந்து பண்ணுறதுக்காக. ஆனால் சிறப்பாக பண்ணி கொடுங்கண்ணா. ஓகே ப்ரோ, பர்ஃபெக்டாக பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நம்ம கேடிஎம் 390 அட்வென்ச்சரை கொண்டு வந்தோம்ல, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் அது வந்து அந்த சஸ்பென்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியல. கிளைம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வர்றதுக்கு வந்து ஒரு 5 days ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கே ஏதோ ஒரு பைக்கில் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது, இல்லை அது வாங்கின கண்டிஷன் இல்லை ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னா ஷோரூமுக்கு வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம காசும் போகிறதில்ல, அவங்க காசும் போகிறதில்ல, கம்பெனி வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? கிளைம் பண்ணுங்கள். இதுதான் வாட்டர் வாஷ்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால தண்ணி விட்டுருக்கு. கட்டிங் ஆயில் அடிச்சிருக்கோம். கேடிஎம் 390 அட்வென்ச்சரை வந்து கோபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோபியிலேருந்து கிட்ட அதான் சஸ்பென்ஷன் போயிடுச்சு நல்லாவே. கீழே எந்திரிக்க மாட்டேங்குது. நீ R15 கொண்டுக்கிற மாதிரி கொண்டுருக்குற, கீழே போயிடுச்சு. ஆமாம், சஸ்பென்ஷன் ரிப்ளேஸ் பண்ணாலும் ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கிளைம் பண்ண என்னன்னு சொல்லி இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக போனது நம்மளோட ஹெல்மெட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலுக்குன்னு சொல்லி புது ஹெல்மெட்டு புதுசாக கண்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சா, சரி அதை வந்து ஹெல்மெட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு செராமிக் கோட்டிங்கு இதுதான் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஸ்ட்ராப்பு போட மறந்துட்டு ஹெல்மெட்டில் அது போய் டப்பு டப்புன்னு அடிக்குது. செராமிக் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் அப்பாப்பா ஹெல்மெட் அப்படியே மின்னுது, தகன்னு சான்ஸே இல்லை, அப்படி இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்க. ஐயோம்மா ஆமாம், பிரேக்கை பிடிச்ச டக்குன்னு பிடிக்கல, அது பாட்டுக்கு போகுது. ஆக்சுவலாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க பைக்குக்கு, அது கட்டிங் ஆயில் அடிச்சிருக்காங்களா, பிரேக் பிடிச்சா நிற்க மாட்டேங்குது. அந்த தாத்தா தெரிச்சு போடுறாரு கட்டால. எங்கேயோ 2 வருஷம் குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்கான்னு நினச்சிருப்பார். ட்ராவல் வீடியோஸு, மோட்டோ விளாக் இது மாதிரிலாம் வந்து பண்ணுறேன். அது வந்து ஒரு வீடியோ போட்டாலும் நீட்டாக வந்து போடலாம். ஸோ பார்க்குறது எதுக்குங்க பார்க்குறாங்க? யூடியூப்பு பார்க்குறாங்க அப்படின்னாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே பார்க்குறாங்க. அது அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்காம நம்ம ஏன்னா தானே கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட் ஆகும்? ஸோ நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று மொத்தம் உங்களுக்கு கரெக்டான ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ண போகிறேன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டாடா பாய், சைனிங் ஆஃப் ரித்திக் கோகுல். ஸோ வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ பழைய சேனல் பேர் ப்ளூபி, இது புது சேனல் பேர் வந்து மிஸ்டர் ஜூலை 31. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. பிடிக்க மாட்டேங்கிறா. ஆமாம், நான் கிட்ட போய் நிறுத்திடலான்னு பார்த்தேன். ஆமாம்.